பிள்ளைகள் கொடுக்க போகிற அன்பான காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். தசமங்களை ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்குரிய பலனை ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் உதவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். நான் இங்கே வந்து உட்கார்ந்து இன்றைக்குள்ள செய்தி கேட்ட ஒரு பாடலை பாட வேண்டும் என்று நினைத்து பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்தேன். ஆனந்தம், இந்த ஆனந்த துதி ஒலி கேட்கும் அந்த பாடலை தம்பி சேம்ராஜ் பாடிட்டார். சரி, அதுதான் பாடிட்டாரே. அடுத்தது நம்முடைய பாட்டு புஸ்தகம் 115வது பாடல், ஆனந்தமாக இன்பக்கானான் ஏகிடுவேன் என்ற பாடலை பாடலான்னு எடுத்து வச்சு இங்கே டேபிளில் வச்சுட்டேன். அந்த பாடல் தான் அவர் திரும்பவும் பாடுறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த ஒரு மனதோட காரியங்களை செய்கிறார் என்பதை நான் நினைத்தேன். 2 பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும். சரி, அதை பாடலாம் நினச்சேன், எடுத்தேன். அதை பாடிட்டார். சரி, அடுத்தது இந்த பாட்டை எடுத்தேன், இதையும் பாடிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அந்த பாடலை 115வது பாடத்தில் 1-2 சரணத்தை நான் பாடி கர்த்தருடைய செய்திக்கு நான் கடந்து செல்லலாம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். அல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்கிற அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணாலே அவரை நான் காண்பேன். தாவீது சொல்லும்போது சாயலில் நான் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை நான் கேட்பதற்கு பாடலை நான் பாடுவோமா? இந்த சரணத்தையும் பல்லவி 1-2 பாடலாம். சரி, பாடுவோம். ஆனந்தமா இன்பக்கான் ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன்.
எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை ஆண்டவர் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்து உம்பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண்பாரும் என்று நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண்பாரும் என்று நான் உம் அடிமை. ஆனந்தமா ஆமென் அல்லேலூயா. தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன், தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை சமூகமே. எல்லாரும் சொல்லுவோம், மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில். ஒரு முறை கூட பலத்தின் மேல் பலனடைந்து நான். ஓ ஹல்லேலூயா. வாழ்ந்திடவே பலத்தின் மேல் பலனடைந்து சேருவேன், வாழ்ந்திடவே. ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம். ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் நேசிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நாம் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நாம் கடந்த 2 வாரங்களாக கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான் என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் நாம் அந்த சங்கீதம் 15, சங்கீதம் 24 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது அந்த சம்பவங்களை நாம் அங்கே பார்க்கிறோம் இல்லையா? சங்கீதம் 24 வசனத்தை படிங்க பார்ப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும், கைகளில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்படி இந்த காரியங்களை குறித்து நாம் 1-2 வாரமாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? எலியா கர்த்தரிடத்தில் ஏறி போனார், சுழல் காற்றில் எலியா ஏறி போனார் என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசாவும் எலியாவை பின்பற்றி கொண்டு வருகிறார். அப்போ எலியா கேட்கிறார், உனக்கு நீ என்னிடத்தை என்னப்பா விரும்புகிற அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு இந்த வாஞ்சை சொல்கிறார். நீ அரிதான காரியத்தை நீ என்ன செய்தாய்? கேட்டு. அரிதான காரியத்தை நீ கேட்டுட்ட, ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும் என்ற ஒரு விதியை அவர் விதிக்கிறார். அப்போ தான் நீ பார்க்க முடியும். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வந்து அவர்கள் 2 பேரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா அதை என்ன செய்தார்? கண்டார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதில் நம்ம கடந்த வாரத்தில் நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும்.
அப்போ எலிசாவுடைய பிரயாசம் என்ன செய்யவில்லை? வீண் போகவில்லை. அவரை பின்பற்றி வந்த விதம் அவர் பின்பற்றி போகவில்லை. பாருங்கள், எலிசாவுடைய அழைப்பை பார்த்தீங்கன்னா, அவர் ஏர் பூட்டி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏர் பூட்டின்னு இருக்கும் பெரிய பணக்காரர் விவசாயி. எலியா போய் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட மனுஷன், அவனுடைய பிரயாசம் வீண் போகவில்லை. ஆமேன். இன்றைக்கு அநேகர் நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாத போயிடுறாங்க, முடிவு வித்தியாசமாய் போகிறது. ஆகையினாலே நான் அப்படி இல்லாதபடி எலிசா அதை கண்டு அந்த இரட்டிப்பான வரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பவுல் சொல்லும்போது, நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணான போக்கு, இதெல்லாம் நான் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 27:4 ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன். சிலர் நிறைய கேட்குறாங்க, அதான் கிடைக்காதது. ஏதாவது ஒரு குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சித்தமானது, கர்த்தர் சித்தமானது அவருடைய கரத்தினால் என்ன செய்யும்? வாக்கியம். கர்த்தர் சித்தமானது அவருடைய கரத்திலே வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவ சமூகத்திலே நாம் ஒரு குறிப்பாக நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகத்தோடு நாம் செபிக்க வேண்டும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்காக இதையெல்லாம் நான் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் யோபின் தொடர்ந்து அந்த செய்தியை தொடர்ந்து நாம் பார்ப்போம். யோபுடைய ஒரு பெரிய ஆசை. 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் யோபுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஆசையை நீங்கள் பார்க்கலாம். அவரை நானே பார்ப்பேன். பாருங்கள், அதற்கு முன்னால் உள்ள 2 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். பாருங்கள், அவர் யோபுடைய நிலையை நாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சோதனை எந்த மனிதனுக்கும் வந்ததில்லை. அதனால்தான் இன்றைக்கு சில இடங்களிலே நான் கேள்விப்பட்டேன், சில பைபிள் காலேஜில் எல்லாம் இது ஒரு கற்பனை கதை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறது. இது ஒரு கற்பனை கதை, அப்படி நடக்க சான்ஸே இல்லை, அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார்களாம். பாருங்கள், யோபு எல்லாவற்றையும் அவர் இழந்து அவருடைய நிலை ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அவர் விசுவாசத்தை இழக்கல்ல, தேவன் மேல் வைத்த அன்பை அவர் இழக்கவே இல்லை. மனைவி சொல்லுகிறார், நீ தூசித்து ஜீவனை விடு. அவர் சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியம்மா. எப்படி பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுறிய? தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இந்த நிலையிலும் கூட யோபு என்ன செய்யவில்லையா? பாவம் செய்யவில்லை. எந்த ஒரு முறுமுறுப்பும் அவர் பண்ணவே இல்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். இவங்கள யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அதுபோல் தாவீதுடைய குடும்பத்திலே ஒரு மரணம் வந்தது. தாவீதின் பிள்ளை மரித்து, அதுவரை உபவாசத்திலே இருந்தார் தாவீது. பிள்ளைக்காக உபவாசித்து கொண்டே இருந்தார். ஆனால் பிள்ளை மரண செய்தி கேட்ட உடனே தாவீது எழும்பி போய் குளித்து புசித்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதித்து விட்டு வந்து போஜனத்தை கேட்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னையா, குழந்தை மரிச்சு போச்சு, குழந்தை இறந்தா என்ன இப்படி இருப்பாங்க? எல்லாரும் ரொம்ப துக்கமாக ரொம்ப வேதனையாக இருப்பாங்க. ஆனால் இவர் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் குழந்தை ஜீவனோடு இருக்கும்போது பிள்ளையுடைய ஜீவத்துக்காக அது உயிருக்காக நான் செபித்தேன், உபவாசித்தேன், போராடினேன். ஆனால் கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டார். இனி நான் என் பிள்ளையிடத்தில் போவேனே தவிர அந்த பிள்ளையிடத்தில் என்ன செய்வதில்லை, திரும்பி நான் வருவதில்லை. நான் அதனால் இனி இப்போ அதுக்காக நான் அழுதுண்டு உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை என்று நான் எழும்பி என்னுடைய காரியத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கை. அப்போ மரணம் நம்மை பிரிக்காது. அதான் பவுல் சொல்லும்போது சொல்வார், மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சிலர் மரணம் வந்த உடனே எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறாங்க. மரணம் வந்த உடனே எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு காரியத்துக்கு அங்கே துக்கப்படணும். எதுக்கு தெரியுமா? ஒருவேளை அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஐயோ நரகத்துக்கு போயிருமேன்னு அந்த ஒன்றுக்கு தான் நீங்கள் பயப்படணுமேனே தவிர, ஒரு மனிதன் மரித்தால் தேவனுடைய பிள்ளையாக இருந்து கர்த்தருக்கு உத்தம சாட்சியாய் வாழ்ந்து ஒரு பிள்ளை மரிக்குமானால், ஒரு குடும்ப தலைவர் மரிப்பாரானால் நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படவே கூடாது. அதில் ஏன்னா அந்த பிள்ளை அல்ல அந்த மரணம் அந்த குடும்ப தலைவரோ குடும்பத்தில் யாரோ அவர்கள் கர்த்தருக்குள் மரிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரலோகத்தில் இருப்பாங்க.
சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டு சில அடிச்சு ஒட்டுவாங்க, சில இது அதாவது இந்த மரண செய்தியை சொல்லும்போது அதில் சொல்லியிருப்பாங்க, அவர் கர்த்தருக்குள் மரித்தார், மகிமைக்குள் பிரவேசித்தார் என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அது எப்படி? நல்லா கவனிங்க. அந்த மரணத்தை நீங்கள் பார்த்துருக்கா? அந்த வால்போஸ்ட் நோட்டீஸ் அடிப்பாங்க. ஒரு மரணம் வந்தால் என்ன போட்டிருப்பாங்க? மகிமைக்குள் பிரவேசித்தார் என்பதை நாங்கள் எப்படி தெரிவித்துக் கொள்கிறோம்? சந்தோஷத்தோடு. யாருன்னு சொல்லுவோம்? தப்பித்தவரை நான் செத்தேன்னா நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா இப்படி தான் போடணும். எங்கள் பாஸ்டர் ஜெரேமியா கர்த்தருக்குள்ள மரித்தார் என்பதை நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்குள் மரிக்கிறது மகிழ்ச்சியா துக்கமா? இன்னைக்கு பெரிய பெரிய விசுவாசிகள், பெரிய பெரிய ஊழியக்காரன், பெரிய பெரிய பரிசுத்தவன் செத்தா போடுற வால்போஸ்டை பார்த்தீங்கன்னா அவர் மகிமைக்குள் பிரவேசித்தார், ஆனாலும் எங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கு. நம்ம ஜெபிக்கிறதே ஒரு மறுமைக்குள்ள போனீங்கன்னா ஜெபிக்கிறோம். செத்து போனாரு, மரிச்சிட்டாரு, கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பா இருக்கிறாரு. அப்போ எவ்வளவு நாம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. இன்னும் அது என்ன நோட்டீஸ் அடிக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன கர்த்தருக்குள்ள மரிச்சாராம், மகிமைக்குள்ள பிரவேசித்தாராம், தேவ சமூகத்தில் இளைப்பா இருக்கிறாராம், ஆனால் இவருக்கு துக்கமா, இவங்களுக்கு வருத்தமா? என்ன வருத்தம்? ஒரு வருத்தமே இல்லை. இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு தான் வருத்தம். அவிசுவாசி செத்தா கட்டாயம் சொல்லணும் தான். நம்ம இப்படி அவிசுவாசி நம்ம குடும்பத்தில் நிச்சயப்படாத மரிச்சா நம்ம போடுறதே அது அப்படி தான் போடணும். எப்படி போடணும்? இப்படி போடக்கூடாது. அவன் துன்மார்க்கமாக இருந்து செத்தான், மதிகடனாக செத்தான்னு தான் போட்டு வால்போஸ்ட் அடிக்கணும். ஏன்னா தாவீது அப்பனேர் செத்த போகிற அப்படி தான் அழுதாரு. அப்பனேரே அப்பனேரே, ஒரு மதிகடன் செத்தது போல நீ செத்து போனியே, உன் கை கட்டப்படவில்லையே, இல்லையா? உன் கை என்ன செய்யல? கட்டப்படவில்லை. ஒரு மதிகேடன் செத்தது போல நீ செத்து போனியே அப்பனேரே அப்படின்னு சொல்லி அவளை அழுறாரு. அது படியம்மா அந்த எத்தனை அதிகாரம்? 2 சாமுவேல் 3:33. ராஜா அப்னேருக்காக புலம்பி, ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகெட்டவன் சாகிறது போல, மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, அப்பனேர் செத்து போனானோ. என்னட்டா ஒலிமுக வாசல் வரையிலும் இவன் யார் கூட்டிட்டு வரான்? யோபா கூட்டிட்டு வரான். யோபா கூட்டிட்டு வரான். எதுவரை? ஒலிமுக வாசல் வரை கூட்டிட்டு வரான். டக்குன்னு ஒலிமுக வாசல் உள்ள போயிருந்தா இவன் என்ன இருப்பான்? பிழைச்சிருப்பான். அதான் அவர் சொல்றாரு. ரெண்டாவது, அப்பனேர் பயங்கர ஒரு வீரன், பயங்கரமான ஒரு வீரன் அவன். ஆனா இப்ப பாருங்க, அழகா அவன் நைஸா கொண்டு வந்து அவனை கொன்னுட்டான். அப்பதான் அவர் சொல்றாரு, நீ எப்படி செத்த? மதிகெட்டவன் சாகிறது. ஏன்னா நீ ஒலிமுக வாசல் வரையிலும் வந்துட்ட, உள்ள போயிட்டா உனக்கு என்ன இல்லை? சாவு இல்லை. நீ இப்ப எப்படி சாவுற? மதிகெட்டு போச்சு உனக்கு. அர்த்தம் என்ன சொல்றாரு அவரு? உன் கைகள் கட்டப்படவும் இல்லை. கைகள் நீ ஒரு யுத்த வீரன் ஐயா, நீ எத்தனை பேரை நீ பண்ற, எவ்வளவு பலமோ பலசாலி நீ. சவுல் வீட்டில் அவனை போல ஒரு பலசாலி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பலசாலி. அவர் சொல்றாரு, உன் கை என்ன செய்யல? கட்டப்படவும் இல்லை. உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை. துஷ்டன் கையில் மடிகிறது போல, துஷ்டன் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றார். மடிந்தாயே, துஷ்டன் கையில் மடிந்தது போல நீ என்னதிட்ட? மடிஞ்சாயே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இங்கே யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவர் இழந்துட்டார். இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவரை குற்றப்படுத்தின குற்றம் சாட்டின மனைவி, நான் அநேகர் யோபு மனைவியை குறை சொல்வாங்க, நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. சொத்தெல்லாவற்றையும் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், வீடை இழந்தான், எல்லாம் இழந்தான். யோபுக்கு மனைவி ஒரு வார்த்தை கூட அவனை என்ன செய்யலை? குறை சொல்லவும் இல்லை, தேவன்கிட்ட ஏன்னு கேட்கவும் இல்லை. ஆனால் எப்போ யோபுவின் சரீரம் பாதிக்கப்பட்டதோ, எப்போ யோபுவின் சரீரம் பலவீனப்பட்டதோ, அப்போ தான் அவள் பேசுகிறான். ஏன்னா எல்லாரும் சரி சொத்து இழந்துச்சு, என் புருஷன் இருக்கிறாரு, சொத்தை சம்பாதிப்பார். வீடு இழந்துச்சு, வீடை போச்சு, சரி புருஷன் இருக்கிறாரு, வீடு கட்டுவார். பிள்ளைகள் இழந்துச்சு, சரி அடுத்த பிள்ளைகள் வரும். சரி இனி இவரை இழந்துட்டா என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. அதுதான் எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் அவர் சொல்றாரு, யோக மனைவி, நீ தேவனை தூசித்து
ஜீவனை விடும். ஏன்னா அவளுக்கு அந்த யோபு படுகிற கஷ்டம் பார்க்க சகிக்க முடியல. ஒரு வீட்டில் 8-10 பணத்தை பார்த்தவ, எல்லாத்தையும் அழிவை பார்த்தவ, தன்னுடைய கணவனுடைய சரீரம் உருவழிஞ்சதை அவளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கடந்த நாளில் ஆந்திராவிலே தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் டிவிலே பேப்பர்லேயே பார்த்தேன். கணவன் உடம்பு சரியில்லை, இந்த கொரோனா வீட்டில் தான் சரியில்லை, அவனை போட்டாய்வோ. யார் மனைவி போட்டான், அவள் போயிட்டான். போய் அவளை தேடி கண்டுபிடிச்சா அவளை காணலைன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இனி அவன் மீண்டு வர்றது இல்லை. நம்ம இனி வினுட்டா போய் நீ செலவு பண்ணிக்கிண்டு இருந்த நகைமுத்துக்கிண்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிண்டு அதை விட நம்ம பாட பார்ப்போம். அடுத்த வேற ஒன்றை கரெக்டாக ரைட் பண்ணி, இங்கே தான் நிறைய கிடைக்குமே, ஒன்று விட்டால் ஒன்று கிடைக்குமே, சின்ன வீடு பெரிய வீடு, ஏதோ ஒரு வீடை செட்டப் பண்ணி அவள் பாட்டுக்கு போட்டான். ஆனால் யோகமனை அப்படி இல்லையா. அவள் என்ன சொல்கிறா, எல்லாத்தையும் தாங்கினா, சகிச்சா, பொறுத்தா, பிள்ளைகள் இறந்ததை சகிச்சு எப்படிங்க பார்க்க முடியும்? நீங்களும் நினச்சி போன வரிசையாக படுக்க வச்சுருக்கு, ஒரே நாள் வரிசையாக படுக்க வச்சிருக்கு பிள்ளைகளை. அது எப்படி தாங்க முடியும்? இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு சளி பிடிச்சாலே இயேசுக்கு கண்ணுண்டா, இயேசுக்கு மூக்குண்டா, எனக்கு ஒரே பிள்ளை இருக்கு சளி பிடிக்குது. ஒரு அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்து அழுது, புருஷன் ரொம்ப சீரியஸ்ன்னு சொன்னோன்னா, ஐயோ எனக்கு ஒரே புருஷன் செத்து போறாரு, அழுது. எத்தனை புருஷனா? ஆஸ்பத்திரியில் அந்த ஆள் ரொம்ப சீரியஸ்ன்னு சொன்னோன்னே இந்த அம்மா வெளியே கையில் பிடிச்சுண்டு, ஐயோ எனக்கு ஒரு புருஷன் தானே உண்டு. ஆளுகளுக்கு எப்படி அலனின்னு நமக்கு தெரியல, ஒரே புருஷன் தானே உண்டு. அப்போ யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை படியம்மா. எத்தனாவது வசனம்? 25வது வசனமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன. நல்ல கவனி, அதான் விசுவாசம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்த வசனத்தை நான் வாசித்தேன். எவ்வளவு ஒரு விசுவாசம், நம்பிக்கை. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, மற்றவங்க பார்த்து சொல்றதல்ல. இப்ப இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரன் என்ன கதை ஓட்டுறான் தெரியுமா? அடுத்தவன் பார்த்ததை இவன் ஓட்டுறான். எப்படி? அடுத்தவன் பார்த்ததை இவன் பார்த்தது மாதிரி பேசுறான். அடுத்தவன் செய்த அற்புதத்தை இவன் அற்புதம் மாதிரி பேசுவான். அப்படி இல்லை. யோபு என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு? அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நல்லா யோசிங்க. இதான் விசுவாசம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்கள்னாலே அவரை காண்பேன். நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். நான் இயேசுவை பார்ப்பேன், அவருடைய பிரசன்னத்தை உணர்வேன். எத்தனை பேர் ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர்றோம் தெரியுதா உங்களுக்கு? சிலர் சும்மா அந்நிய பாஷை பேசி ஏதோ ஒன்று அப்படி இப்படி வந்தோடனே அப்படி இல்லை, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை உணரணும். இனி பாருங்க, சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே தாவீது சொல்லும்போது சொல்றார், நானோ நீதியில் முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் நான் திருப்தியாவேன். இதுதான் விசுவாசம். இதுதான் தேவனை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம். இதுதான், நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம் சாயலால். எப்போ நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடுறனோ, நான் கண்ணை திறக்கச்சில உங்கள் சாயலை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தில் இருக்கிறீங்க? அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? யோசிக்கணும். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் இயேசுவை தரிசிக்கணும், இயேசுவை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும், அவரோடு பேசணும், அவரோடு நடக்கணும், அவரோடு இருக்கணும், அவரோடு உறவாடணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு வாஞ்சை
தேவனுடைய பிள்ளை நம் ஒவ்வொருவருக்கும் நாம் அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இதுவரையில் நான் ஏனோ தான் நடந்தோம், இனி அப்படி இல்லை. கொரோனா வைரஸ் பக்கத்து வீட்டில் வந்தாச்சு, நம்ம வீட்டில் எப்போ வரையும்னு தெரியாது. யோசிக்கணும், அது கொரோனா வந்தால் போகிற பரவாயில்லையே. இப்போ கொரோனா வந்து அதற்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போது கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, தோல் பூஞ்சைன்னு வருது ரியாக்ஷன். அப்போ எப்படி அந்த மருந்தை எடுத்துகிட்டு எப்படி? கடந்த நாளில் இங்கே ஒரு மருத்துவர் அரக்கோணத்தில் முதல்ல தடுப்பூசி போட்டார், 2வது தடுப்பூசி போட்டுட்டு வந்தார், மறுநாள் செத்தார். அது எப்படி? இதில் என்ன அறிகிறோம்? எந்த தடுப்பூசியும் உங்களை என்ன செய்ய போகிறதில்ல, காப்பாற்ற போகிறதில்ல. அதுக்காக நான் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு இல்லை, எல்லாரும் போடுங்க. ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைக்கணும். அவர் தான் நம்ம எந்த ஊசி போட்டாலும் எந்த மருந்து மாத்திரை எடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு சுகம் தராவிட்டால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ கர்த்தர் தான் அதை நம்ம ஆசீர்வதிக்கும். அப்படி நீங்கள் மருந்து எடுக்கும்போது இயேசுவே இதை உங்களுடைய இரத்தமாய் மாற்றி தாரும், இதை உங்களுடைய சரீரமாய் மாற்றி தாரும் அப்படின்னு ஜெபித்து அந்த மருந்து மாத்திரை நீங்கள் எடுக்கும்போது அதற்குள் ஒரு ஜீவன் உண்டாகும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் தான் இருக்கணும். அதெல்லாம் ஒரு சாப்பாடு. இப்போ நம்ம தலைவலி வருது, அதுக்கேற்றபடி ஒரு சுக்கு காபி போட்டு குடிக்கிறோம். ஒரு இருமல் வருது, அதுக்கேற்றபடி ஒரு டீ போட்டு குடிக்கிறோம். அந்த மாதிரி ஆகையினால அது இல்லைன்றல்ல, அது செய்யுங்க, எடுங்க. ஆனால் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் இருக்கணும். கர்த்தர் தான் நமக்கு அதை எப்படி இருக்கணும், ஆசீர்வதித்து தரணும். அப்போது இந்த 2 பேரும் நம்ம பார்த்தோம். யோபு அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணால் தான் அவரை பார்ப்பேன், என் சொந்த கண்ணால் நான் பார்ப்பேன் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த தாவீதுக்கு ரொம்ப ஆசை. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சங்கீதம் 27:4 சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை காணணும், பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருக்கணும். இந்த ஆலயம் என்கிறது 24 மணிக்கூட ஆலயத்தில் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. அர்த்தம்னா 24 மணி நேரம் கர்த்தருடைய சமூகம் என்னோட இருக்கணும். கர்த்தருடைய சமூகம்தான் என்னை அவருடைய சாயலிலே திருப்தி அடைய செய்யும். நான் உலகத்துல எல்லாம் போய் உருண்டு பரண்டுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கழுவி கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்தா எந்த சாயலும் வராது. நீ எந்த இடத்தில் போனாலும் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீ இருக்கும்போது அவருடைய மகிமையின் சாயலை நீ காண. அதான் அவருடைய வாஞ்சை. நான் உம்முடைய விழிக்கும் போதும் சாயலில் என்ன செய்யணும், திருப்தி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் செபிக்கிறது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து அவருடைய சமூகத்தில் இருக்கிறது தான் என்ற ஒரு தீர்மானம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையில் நான் வாசிக்கும் போது சிமியோன் என்கிற ஒரு முதிர் வயதுள்ள ஒரு தேவ மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிமியோன், இந்த சிமியோன் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது. நீ அந்த 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, அந்த 25 கூட வாடி படிங்களேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். சிமியோன் என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது.
நீ கிறிஸ்துவை காணும்னு என்ன செய்ய மாட்டேன். அவன் எப்படிப்பட்டவன் அந்த 25வது வசனத்தை படிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும், அவன் நீதி செய்கிறவனாகவும் தெய்வ பக்தி உள்ளவனாகவும் இருந்தான். நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் காட்சி கிடைக்காது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதி செய்கிறவனாக, நீதியை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படி போறாரு. அப்ப யோவான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, நான் தான் உமக்கு ஞானஸ்நானம், நீர் தான் எனக்கு ஞானஸ்நானம் தரணும், நீர் இடத்துல என்ன வந்துட்டீரே. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது நீ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இந்த ஞானஸ்நானம் தேவனுடைய நீதி. இந்த ஞானஸ்நானம் என்பது என்ன? தேவனுடைய நீதி. நீ நீதி செய்கிறவனாகவும் நீதியை நிறைவேற்றுவனாக இருக்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 7:30 நினைக்கிறேன், படிச்சு பாருங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ என்றால் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கேடுண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார். தேவனுடைய ஆலோசனை என்னன்னா, தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். தேவனுடைய நீதி என்ன? நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு தேவ மகிமைக்காய் நீ காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்க, நான் பிறந்த உடனே 8வது நாள் கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, தண்ணி தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. தண்ணியில் பிதா சுதன் பரிசுத்தாவின்னு போட்டு ஒரு 3 தடவை தண்ணி தெளிச்சு அண்ணு பிடிச்சா சளி இன்று தீரையிலேன்னு ஒரு பிரதர் சொல்கிறார். அண்ணு தண்ணி எனக்கு தலையில் தெளித்ததுனால எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, என்னாச்சு? சளி பிடிச்சது தீரையிலேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார். யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீதியை நிறைவேற்ற மாட்டாங்க, ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, நீதி செய்ய மாட்டாங்க, நீதியா நடந்து கொள்ள மாட்டேன், நீதியா பேச மாட்டேன். எனக்கு மனம் போல போவேன், ஆனால் யாரை பார்ப்பேன்? இயேசுவை பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? இந்த சிமியோன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதி உள்ளவனும் அதோடு சேர்ந்து சிலர் நீதியை நிறைவேற்றுவாங்க, ஆனால் என்ன இருக்காது? தெய்வ பக்தி இருக்காது. பக்தியோட தான் அதை செய்வாங்க, அப்புறம் பக்தி போயிடும், பக்தி முற்றி போயிடும். பக்தி என்ன பண்ணும்? அநேகருக்கு பக்தி முற்றி மெண்டலாகி போச்சுப்போம். சிலரை பார்த்தீங்கன்னா பக்தி முற்றி பைத்தியக்காரனா மாறிட்டான். பவுல் சொல்லுற அந்த கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு பைத்தியக்காரன்னு கேட்குறாரு. அநேகர் இன்னும் பக்தி முற்றி மெண்டலாகிட்டான். சில இடங்களில் பார்த்துருக்குறீங்களா? சில சபைகளில் கடந்த நாள் நான் சபையை பேர சொல்லலை, ஒரு சபையில் இருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க, இன்ஜினியர் படித்த பொண்ணு. என்னன்னுட்டா உட்கார்ந்த உடனே அந்நிய பாஷை என்ன, ஜபம் என்ன கடைசியில் பார்த்தா மெண்டல். இருளந்தூதி ஆவி ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து இருளந்தூதன் அந்த சகோதரி அந்த பொண்ணு கிரியை செய்து நான் ஒரு ஜோமணி அனுப்பினேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருக்கு பக்தி முற்றி கத்தரிக்காய் ஆகுது. அப்போ இந்த சிமியோன் நீதியை நிறைவேற்றுகிறவனாகவும் நீதி செய்கிறவனாகவும் தெய்வ பக்தி உள்ளவனுமாயிருந்தான். நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா நீ என்ன சொல்ற? நான் தேவனை காணுவேன், தேவ சமூகத்துக்கு போவேன், அவர் என்ற பாக்கெட்டில் இருக்கிறாரு, நான் தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான்.
நல்ல பக்தி வேஷம், நல்ல வேஷம், கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. நம்முடைய வேஷம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, குளிச்சாதான் தெரியும். எப்படி? குளிச்சாதான் தெரியும். முன்ன ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு திருமணத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பேசினாங்களாம். பேசின போதும் அந்த பொண்ணு ஒரு 2-3 கண்டிஷன் போட்டாலாம். நான் பல் விளக்கச்சில் என் வீட்டுக்காரர் என்ன பார்க்கக்கூடாது. எப்படி? நான் பல் விளக்கச்சில் என் வீட்டுக்காரர் என்ன நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. 2வது குளிச்சச்சில் என் வீட்டுக்காரர் பார்க்கக்கூடாது. 3வது நான் துணிகடி மாற்றச்சில் எல்லாம் அவர் ஒன்றும் பார்க்கக்கூடாது. சரி, கண்டிஷனில் கல்யாணம் நடந்துச்சு. அன்னைக்கு காலையில் பல் விளக்கிட்டா இல்லையா, அன்னைக்கு நைட்டு பல் விளக்கின அவசியம், மறுநாள் காலையில் பல் விளக்க போனேன். இவனுக்கு ஒரே குழப்பம். என்னடா இவ பல் விளக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலேன்னு இவன் ஏறி எங்கெல்லாம் ஓட்டக்கிட்ட போட்டு, நம்மளால எல்லாம் கட்டிக்காரன் இல்லை, பார்க்கக்கூடாதுன்னு அங்கே தான் பார்க்கணுன்னு விரும்புவான், போகக்கூடாதுன்னு அங்கே தான் போகணுன்னு விரும்புவான், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு விரும்புவான். இல்லாமல் அப்படி பண்ணி இப்படி பண்ணி பாத்ரூமில் நல்லா இருந்த பாத்ரூமில் சின்ன ஓட்டக்கிட்டெல்லாம் ராத்திரியை போட்டு வச்சுட்டான். காலையில் பார்த்தா அவள் பல்லு செட்டு கலத்துறா, செட்டு கலத்துறா. செட்டு கலத்திட்டு கடைசியில் தலையிலேருந்து டோப்பாயை தூக்கி தொங்க விடுறான். தலை என்ன முடி, என்ன முடி, கோடம்பாக்கத்தில் 2 வாங்கி வச்ச முடி தூக்கி விடுறான். பார்த்தா இவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், அவளுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அப்படி சூப்பராக மேக்கப்லையாகி சரக்கு வந்துச்சு. பிறகு நல்லா குளிச்சான். குளிச்சா அவன் பின்னால் பார்க்கச்சில் அந்த காலத்தில் எல்லாம் சும்மா பாத்ரூம்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியே அப்படி வந்துடும். அங்கே இப்போ இதே மாதிரி டேங்குக்கு போகாது. குளிச்ச வெளியே பார்த்தா பவுடராக கரைஞ்சி போகுதான். பார்த்தா அட்டை கருப்பு. அதான் கண்டிஷன் போட்டது. நல்ல மணமகள் மணவாட்டி என்ற வேஷத்தை தரித்து, தெய்வ பிள்ளை என்ற வேஷத்தை தரித்து, தெய்வ பக்தி என்ற வேஷத்தை தரித்து, அந்த தீமத்தை சொல்றாரு. அந்த 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தில் என்னெல்லாம் குணம் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அந்த குணத்தை படிங்களா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். பாருங்க, தெய்வ பக்தியின் வேஷத்தை, தெய்வ பக்தி உள்ளவனுக்கு என்ன இருக்காது, தற்பெருமை இருக்காது. பணப்பிரியராயும். பணப்பிரிய இருக்காது. வீம்புக்காரராயும். வீம்பு பேச மாட்டான். அகந்தை உள்ளவர்களாயும். அகந்த பண்ண மாட்டான். தூஷிக்கிறவர்களாயும். மற்றவங்களை கேவலமா பேச மாட்டான். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். கீழ்ப்படியாம இருக்க அப்பா அம்மாவை வாடா போடா அவனே வேணும்னு பேச மாட்டான். நன்றி அறியாதவர்களாயும். நன்றி உள்ளவனா இருப்பான். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தமா இருப்பான். சுபாவ அன்பில்லாதவர்களாயும். அன்பா இருப்பான். இணங்காதவர்களாயும். எல்லாத்தையும் ஒத்து போவான். அவதூறு செய்கிறவர்களாயும். மற்ற எந்த அவதூறான காரியங்களும் செய்ய மாட்டான். இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும். இச்சை அடக்கத்தோடு கூட வாழ்வான். கொடுமை உள்ளவர்களாயும். எந்த கொடுமையும் செய்ய மாட்டான். நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லவர்கள் எல்லாம் அவன் நேசிப்பான், அன்பு கூறுவான், பகைக்கவே மாட்டான். துரோகிகளாயும். துரோகம் பண்ண மாட்டான். துணிகரம் உள்ளவர்களாயும். துணிகரமா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான், பேச மாட்டான், நடந்து கொள்ள மாட்டான். இருமாப்புள்ளவர்களாயும். இருமாப்பு செய்யவே மாட்டான். தேவ பிரியராயிராமல். தேவ பிரியராயிராமல். சுகபோக பிரியராயும். சுகபோக பிரியமாவே இருக்க மாட்டான். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இவன் எல்லாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை இந்த காரியங்களை அவன் செய்யறான். மறுதலிக்கிறவர்களாய் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த குணங்கள் எல்லாம் நீங்க போட்டு வச்சு பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் நீ வேஷக்காரன். அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஒன்றில் குறைவுள்ளவனா இருந்தாலும். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தாலும். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவன் கை கொண்டிருந்தாலும். ஒன்றிலே தவறினால். எல்லாவற்றிலும் குற்றவாளியா. எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருப்பான்? குற்றவாளியா. ஒன்றில தவறுனா போறோம். அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல நீ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு ஒன்றில தவறுனா கூட நீ யார் தான்? குற்றவாளி தான், நீ மாய்மாலக்காரன் தான். அன்பான விசுவாசி, நீ தேவ சமூகத்தை தரிசிக்க முடியுமா? இந்த யோபை போல சொல்ல முடியுமா? தாவீதை போல சொல்ல முடியுமா? தாவீதும் குற்றம் செய்தவன் தாங்க, தாவீதும் தப்பு பண்ணினவன் தானே. ஏன் அப்படி சொல்றான்? தப்புக்கு அவன் அறிக்கை பண்ணி ஆண்டவர் தன் இரக்கம் பெற்றான். ஆமேன். ஆண்டவர் என்ன செய்தான்? இரக்கம் பெற்றான். அதையும் ஆண்டவருடைய இரக்கம் பெறணும்.
அப்படியே நீ வச்சு காலத்தை ஓட்டின்னு இருக்கக்கூடாது. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிற அநியாயம் செய்யட்டும். நீ அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும்னு நீ செய்யாதப்பா. அது வேற வழி இல்லாத அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீ செய்யணுக்கு அர்த்தம் இல்லை, நீ செய்யணும் அர்த்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் வருகிறார், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலனளிக்கும்படி அவர் வருகிறார். அநியாயம் செய்கிறவனே நீ நீதி செய் என்று சொல்லுகிறார். இப்போ சிம்சோனை நீங்க இங்க சிமியோனை நீங்க பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 26வது வசனத்தில், கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய். அல்லேலூயா. உங்களுக்கு அநேக வாக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? கொடுத்துருக்கார் இல்லையா? உங்கள் பிள்ளைகளை குறித்து கொடுத்துருப்பாரு, உங்கள் கணவனை குறித்து கொடுத்துருப்பாரு, உங்களுடைய சில நன்மைகள், ஒரு வீடு இல்லை ஒரு வேற ஒரு காரியம், ஆசீர்வாதம், ஒரு வேலை வாய்ப்பு, ஏதாவது ஒரு வாக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பார். இல்லைங்க எனக்கு எந்த வாக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பாரா இல்லையா? என்னங்க சும்மா இருக்கிறீங்க? கொடுத்துருக்கிறாருங்க, இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த மாத்திர வாக்கு தந்திருக்கிறீர், அதை நீ என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். சில வேளையில் சில நடக்காது, உடனே விட்டுறக்கூடாது. அடுத்த மாதம் அதை ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ள வரையிலும் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அருமையான உதாரணத்தை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு உவமையை அவர் சொன்னார். ஒரு அநீதியான நியாயாதிபதி, அவன்கிட்ட நியாயம் அவன் செய்ததே இல்லையா ஒரு நாளும். அவன்கிட்ட போனால் நியாயமே கிடைக்காது, நியாயமே கிடைக்காது. அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ சொல்கிறான், நான் எழுந்து போய் அவளுக்கு என்ன செய்ய போகிறேன், நியாயம் செய்ய போகிறேன். நான் எழுந்து போய் அவளுக்கு நியாயம் செய்ய போகிறேன். அவளை எழுப்ப வச்சது எது? அவனை எழுப்ப வச்சது எது? இந்த விதவை ஓயாமல் அவளை என்ன செய்து கொண்டிருந்தா, அலட்டி கொண்டே இருந்தா. ஓயாம போச்சலையும் வரச்சலையும் எப்போதும் அலட்டி கொண்டே இருந்தா. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நூதன பிரசங்கிமாரு, ஆண்டவர் உங்க தேவையில்லை தெரியும் ஆண்டவருக்கு, நீ என்ன கேட்பண்ண ஆண்டவர், ஆனால் ஒருக்கா ஜோம் பண்ணிட்டு விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஒருக்கா ஜோம் பண்ணிட்டு, ஆமாம் நான் ஜெயலத்தில் பார்ப்பேன், அப்படியெல்லாம் சும்மா ஜோம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு காரியத்துக்கு நீ ஜோம் பண்ணி விட்டுரு, ஆண்டவரை குடத்தில் கொடுத்தாச்சு, என் ஆண்டவர் அதை பார்த்துக்கிடுவார். ஒருக்கா சொல்லியாச்சு இல்லையா, போதும், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் பைபிள் சொல்லுது, நீ பெற்றுக்கொள்ளுறது வரையிலும் ஜெபிக்கணும். இந்த விதவை ஓயாம போய் அலட்டி கொண்டே இருக்கிறான், பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் ஒரு அநீதியான நியாயாதின்னு அவளுக்கு தெரியும், என்னிடத்துல நன்மை கிடைக்காதுன்னு அவளுக்கு தெரியும், தெரிந்திருந்தோம் என்னை அவள் ஓயாமல் அலட்டி கொண்டு இருக்கிறாளே என்று சொல்லி அவளுக்கு நியாயம் செய்யும்படி எழும்பி போய் அவளுக்கு என்ன செய்தான், நியாயம் செய்தான். ஆனால் எத்தனை காலம் என்று இங்கே என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான ஓத்திரம், அதை விசுவாசிங்க. இந்த ஓத்திரம் எனக்கு மாறும், இந்த ஓத்திரம் கடந்து போகும், இந்த பிரச்சனை கடந்து போகும், இந்த வேதனை கடந்து போகும், இந்த பாடு கடந்து போகும், இந்த நிலை கடந்து போகும், இந்த நிலையை நான் தாண்டுவேன், இந்த ஓத்திரத்தை நான் தாண்டுவேன், என்னை கர்த்தர் உதவி செய்வார். தாவீது என்ன சொன்னார், என் பலத்தினால் அல்ல உம்முடைய பலத்தினாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்முடைய பலத்தினால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவார். அதான் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் எனக்கு பலன் தாரும், இந்த நிலையை நான் தாண்டணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சோதனை, ஒரு முள்ளு, 3 முறை ஜெபிச்சார். ஆண்டவர் சொல்லிட்டாரு. 3வது முறை அவருக்கு ஒரு பதில் கிடைச்சது. ஒருக்கா ஜெபிச்சாரு, பதில் கிடைக்கல. 2வது தடவை ஜெபிச்சாரு, பதில் கிடைக்கல. 3வது தடவை அந்த பாயிண்டை எழுதி வச்சு ஜெபிச்சாரு, அவருக்கு ஒரு பதில் கிடைச்சது. என்ன பதில் கிடைச்சது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும் என்று சொல்றான். ஒருக்கா நீ ஜெபிச்சா போறேன்னு சொல்றான். அப்போ பவுல் என்ன முட்டாளா 3 தடவை ஜெபிச்சதுக்கு? பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம். பவுல் பதில் கிடைக்கும் வரை அவன் ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார். 3வது முறை பதில் கிடைச்சது.
அப்புறம் அதுக்கு அவர் என்ன செய்யலை, ஜெபிக்கவே இல்லை. நீ சோர்ந்து போகாத, உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிமியோனுக்கு கொடுத்த வாக்கு என்ன? கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய். தேவன் உனக்கு கொடுத்த நன்மையை, தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, தேவன் உனக்கு கொடுத்த கிஃப்ட், தேவன் கொடுத்த கிஃப்ட் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நீ காணும் வரையில் உனக்கு மரணமே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் சில குறிப்புக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, சிலருடைய ரட்சிப்புக்காக. அதாவது டிஎல் மூடி இந்த காலத்தில் ஒரு டைரியில் வச்சு அநேகருக்காக ஜெபம் பண்ணுவாராம். டைரி எழுதி டைரியில் பேரெல்லாம் வச்சு அநேகருக்காக அவர் ஜெபம் பண்ணுவாராம். அதில் ஜெபம் பண்ணி யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ இவர் ஜெபத்துக்கு பதில் தான் உன்னை டிக் பண்ணிடுவாராம். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண மாட்டார், அதுக்கு பிறகு சோத்திரம் பண்ணுவார். இதை செய்ததற்காக உமக்கு சோத்திரம். அப்போது ஒரு அம்மா வந்தாங்களாம் அவர்கிட்ட, ஐயா நான் இத்தனை வருஷமாக என்னுடைய குடும்பத்தில் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், பதிலே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொந்த டைரியை காட்டி சொன்னாராம், நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறேன், சிலருக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, சிலருக்கு கிடைக்கல, பெற்றுக்கொள்கிற வரையில் நீ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதே நேரத்தில் டிஎல் மூடி 2-3 பேர் பிரதானமான ஆளுடைய பேர் எழுதி வச்சாராம். ஒரு மனுஷன் அவர் உயிரோடு இருக்கச்சில் மனம் திரும்பி இருக்கிறான், ஒரு மனுஷன் அவர் மரிச்ச அன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறான், அவரை குறித்து சாட்சி கேட்டு அவன் கலங்கி மனம் திரும்பி இருக்கிறான், ஒரு மனுஷன் அவர் அடக்கம் பண்ணச்சில் கல்லறையில் மனம் திரும்பி இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் குறிப்பாக அந்த 3 பேருக்கு அவர் ஜெபம் பண்ணதில் ஒருவர் தான் அவர் கண்ணால் கண்டார், மற்ற 2ஐயும் அவர் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மடைய மாட்டேன், உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். ஆனால் இதில் என்ன தெரியுமா விஷயம், நம்ம ஜெபங்கள் ஏன் கேட்கப்படலைன்னா பயங்கரமாக முறுமுறுக்கிறோம், பயங்கரமாக முறுமுறுக்கிறோம். நம்ம மாதிரி நீங்கள் நான் இந்த முறுமுறுவை குறித்து பேசலான்னு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சதில் 3/4 பகுதி முறுமுறுத்ததில் தான் பாருங்க. யாத்ராகமத்தில் இருந்து நீங்கள் உபாகமரை படித்து பாருங்க, எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை முறுமுறுப்பு. ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, மோசைக்குள்ள முறுமுறுத்தாங்க, எல்லாம் முறுமுறுப்பு 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 தான், எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு தான். ஆனால் முறுமுறுத்த ஒற்ற அண்ணன் எங்கே வரல, எங்கே வரல, சும்மா இல்லை, கானானுக்கு வரவே இல்லையே. முறுமுறுத்த ஒன்றும் வரலையே. நீ முறுமுறுத்தோன்னே ஏதாவது பிடைக்கணும்னு நினைக்கிறியா? நீ கத்தரிக்காய்க்கு முறுமுறுக்கிற, வெள்ளரிக்காய்க்கு முறுமுறுக்கிற, பூண்டுக்கு முறுமுறுக்கிற, இறைச்சிக்கு முறுமுறுக்கிற, துணியில் நான் முறுமுறுக்கிற, சாப்பாடில் நான் முறுமுறுக்கிற. நீ கேட்ட உடனே கிடைக்கணும், நீ ஜெபிச்சோன்னா கிடைக்கணும். நீ ஜெபிச்சோன்னா பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியமும் அது ஆசீர்வாதமாக இருக்கவே செய்யாது. நல்லா புரியணும். இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறான், ஒரு பையன் இருக்கிறான், 10,000 கேட்குறான், நீங்கள் தூக்கி கொடுத்துருவீங்க. அடுத்த நாள் அவன் சும்மா வந்து நிற்பான், ஏன்னா 10,000 அவன் சம்பாதிச்சதில்லை. அதே இதில் 10,000 அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கையில எல்லாம் கொப்பளம் வந்து அப்படி அவன் சம்பாதிச்சான்னா அவனுக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு மதிப்பு தெரியும். கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்காண்டு கட்டாயம் நிறைவேற்றுவார். நீங்கள் அவிசுவாசப்படாதுங்க, முறுமுறுக்காதுங்க. இந்த முறுமுறுக்கிறன்னு தான் அநேக முதல்ல பழைய ஏற்பாடை நல்லா படியுங்க. அநேகர் பழைய ஏற்பாடை தொடர்றதே கிடையாது, புதிய ஏற்பாடு போதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். புரிதவங்களுக்கு பழைய ஏற்பாடு இல்லாத புதிய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லாத பழைய ஏற்பாடு இல்லை, நிழல் இல்லாத உருவம் இல்லை, உருவம் இல்லாத நிழல் இல்லை. புரிஞ்சுக்கிடுங்க, மாறி மாறி படிக்கணும். முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு, நீ தேவனுடைய மகிமையை காண முடியாது, அவருடைய கோபத்தை தான் பார்க்கலாம். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், விசுவாசிங்க, வாக்கின்மை நடத்துவார். ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, முறுமுறுக்காதுங்க. நீங்க செபிக்க செபிக்க அதுக்கு விரோதமாக தான் சில விதத்தில் நடக்கும் கிரிய. அன்னைக்கு தான் பெரிய குழப்பம் நடக்கும். ஜபிக்கிற அன்னைக்கு தான் பெரிய பிரச்சனை நடக்கும். உடனே முறுமுறுத்து ஒன்றும் சோர்ந்து போயிடக்கூடாது. முறுமுறுத்து ஆண்டவரை சபிக்கிறது வேற. ஆண்டவரே உங்க கண்ணு இருக்கா,
இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்து தான் கெட்டு போனாங்க. அத்தனை முறுமுறுத்ததெல்லாம் போச்சுது, நிறைய செத்து போச்சு. அவங்க எங்கெல்லாம் முறுமுறுத்தாங்கன்னு உள்ள அந்த அதிகாரங்களை நீ வாசித்து பாருங்க. எண்ணாகமத்தை படிங்க. பயங்கர முறுமுறுப்பு, தலைமைக்கு முறுமுறுப்பு. ஆரோனுக்கு மீரியாவும் மோசைக்கு பேசுகிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டானா உடனே அது ஒரு பேச்சு. முறுமுறுப்பு, எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு. நாங்கள் அங்கே எகிப்தில் எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா? எப்படி சாப்பிட்ட? அட்டியும் உதவியும் பட்டாக்கு நீ சாப்பிட்ட. அட்டி உத உனக்கு கூக்குறல் அவ்வளவு. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவேன்? உங்கள் ஊரில் சில பொன் பிள்ளைகள் சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தான் அங்கேயே சாப்பாடு இல்லாத, ஒழுங்காக துணி இல்லாத, அங்கே டவுசர் இல்லாத இங்கே வந்து உட்காந்துருக்கிறது. இங்கே வந்து ராஜ மரியாதை. நான் மம்மி வீட்டில் எப்படி இருந்தோம் தெரியுமோ, எங்கள் டேடி எப்படி பார்த்தாரு தெரியுமோ? எப்படி பார்த்தாராம்? ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒன்று அடி ஒன்றா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்தோன்னா வரட்டி எடுத்தான் அவன். இங்கே ஒன்று ராணியாக்கி வச்சா அங்கே அங்கே எப்படி இருந்தோம் தெரியுமா, இங்கே எப்படி. நல்லா கவனிங்க, முறுமுறுக்காதுங்க, இழந்து போகாதுங்க நன்மைகளை, ஆசீர்வாதம் இழந்து போகாதுங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய்? அவன் விசுவாசித்தாங்க. 32ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்தவன் கண்கால் காணுகிறான். இந்த 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தான். அவன் மேல் எதிர்ந்தார், பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமா, நீ முறுமுறுத்தேன்னா பரிசுத்த ஆவி இருக்க மாட்டார். முறுமுறுக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. நீ முறுமுறுத்தேன்னா பரிசுத்தம் இருக்க மாட்டார். ஆனா இங்க சிமியோன் மேல யார் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே அவனுக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தின்படி 32ஆம் வசனத்திலே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அடுத்த படிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டை முறுவி போகும் என்றார். பாருங்கள், இப்படி சில காரியங்கள் நடக்கிறது. அப்போ இப்ப என்னன்னா, இந்த சிமியோன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவன், அவருடைய வாக்குத்தத்தை நம்பி விசுவாசித்து அவன் என்ன செய்யல? முறுமுறுக்கல்ல, சோர்ந்து போகல. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால எங்க வந்தான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது இயேசுவையும் குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அதை தட கையில ஏந்துகிறான். ஏந்திட்டு, ஓ உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. வாக்குத்தத்தம் நீ காணும் என்ன செய்ய மாட்டாய். நான் இன்னும் சொல்றேன், நீங்கள் கணவனுக்கு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறியா? பிள்ளையோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்லை ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு சொந்த வாகனம் இல்லை. சிலர் வாகனங்கள் இல்லை, வீடு இல்லை, ஒரு வசதி இல்லை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் இல்லை. கல்யாணம் ஆகாமல் எப்படி என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை என் கண்ணால் காணுவேனா? ஒரு வீடு கட்டி அதில் நான் பிரதிஷ்டை பண்ணி அதுக்குள்ளே நான் வாழுவேனா? என் பிள்ளை ரட்சிக்கப்படுறத நான் பார்ப்பேனா? என் கணவன் ரட்சிக்கப்படுறத நான் பார்ப்பேனா? என் குடும்பத்தில் நன்மை கிடைக்குமா? அதை நான் பார்ப்பேன். என் கண்களால் காண முடியுமா? நிச்சயம் வேதம் சொல்லுகிறது, உன் கண்களால் நீ காண்பாய். அதே விசுவாசம். ஆண்டவரை நான் பார்க்கணும், என் கண்களால் நான் பார்க்கணும். என் கணவன் ரட்சிக்கப்பட்டு பைபிளை தூக்குறதை நான் பார்க்கணும். என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பைபிளை தூக்குறதை நான் பார்க்கணும். நாங்கள் சொந்த வீடு கட்டி அதில் நான் வாழுகிறத நான் பார்க்கணும். ஒரு சொந்த வாகனத்தில் நான் போகிறத நான் பார்க்கணும். நீ என்ன நன்மை இந்த உலகத்தில் நினைக்கிறியோ, என்ன நன்மை ஆவிக்குரியத்தில் நினைக்கிறீ, நீ நன்மை நினைக்கும் உலக நன்மை மட்டும் நினைக்காது, ஆவிக்குரிய நன்மையோட சேர்ந்து நினை. அல்லேலூயா. அதன் ரெட்டிப்பான நன்மை என்று சொல்லும்போது ஆவிக்குரிய நன்மை, சரீர நன்மை. ஒரு உலக நன்மைக்காகவே நீ போராடாத, அதோடு சேர்ந்து ஆவிக்குரிய நன்மை இருக்கட்டும். ரெண்டு நன்மை சேர்ந்து வரட்டும், பேலன்ஸு. ஒரு தராசில் ரெண்டு இருக்கும் இல்லையா? ஒரு தராசில் என்ன இருக்கும்? ரெண்டு இது இருக்கும்.
ரெண்டும் பேலன்ஸாக நின்னா தான் சரி. இது அப்படி இல்லை. நம்ம உலக தன்மையே நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆவிக்க தன்மையை விட்டுருவோம். அப்படி இல்லை. என்ன, உன் கண்கள் காணும். ஆமேன். உன் கண்கள் காணும். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உடைய மன விருப்பம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சாலோமன் ஆண்டவர் சாலோமன்கிட்ட கேட்குறாரு, சாலோமனே, 1 ராஜாக்கள், நான் முடிக்கிறேன், தொடர்ந்து அடுத்த வாரம் நான் கவனிக்கலாம். சாலோமன்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, சாலோமனே, தரிசனத்தில் சொப்பனத்தில் தோன்றி என்ன கேட்கிறாராம், படிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு, எத்தனாவது வசனம்? 1 ராஜாக்கள் 3:5-6. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு, கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, ராத்திரி சொப்பனத்திலே தரிசனமாகி, விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, சாலோமனே, நீ என்ன விரும்புறாயோ அதை கேள் என்று. அதை இடத்துல கேளு, உனக்கு நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீ என்ன விரும்புறியோ அதை கேளு, நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, நீ என்ன விரும்புறியோ அதுக்கு அர்த்தம் என்ன? சாலோமன் ஒரு வாலிபன், சின்னவன். அவன் சொல்லலாம், எனக்கு போக்குவரத்து தெரியாது, நாட்டாள தெரியாது. சாலோமன் நினைச்சா கேட்டிருக்கலாம், எனக்கு வீரத்தை தாரும், அண்ட நாடுகளெல்லாம் நான் அடித்து உடைச்சி நாசம் பண்ணி எல்லாரும் என் கையில் கொண்டு வரணும், இல்லை என்ன வீடு நிறைய வெள்ளி தாரும், பொண்ணு தாரும். அவன் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத, நானோ என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடுத்தபடிங்க, ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? உகந்ததா இருந்தது. ஆகையினால் தேவன், நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும்போது முதல்ல அது ஆண்டவருக்கு சித்தமானு பார்க்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு சித்தமா அந்த காரியம். ஒருவேளை அது சில காரியங்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனமான காரியம் கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சித்தம் இல்லாத காரியம் கேட்டால் அது நடக்காது. பாருங்கள், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன கேட்ட தெரியுமா? நீ கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது. நீ வேற ஒன்றும் கேட்கல, செல்வம் கேட்கல, மற்ற நாட்டை எனக்கு தாருன்னு கேட்கல, ஐஸ்வர்யம் ஒன்றும் நீ கேட்காம வெறும் ஞானத்தை கேட்டுறியே. உனக்கு ஞானத்தையும் தாரேன், உணர்வையும் தாரேன், ஐஸ்வர்யத்தையும் தாரேன், பொன்னையும் தாரேன், எல்லாவற்றையும் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் கேட்கிறதை உனக்கு கொடுப்பார். ஆனால் அவருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கணும். அதனால் எதையும் கேட்டால் தருவேன். இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து அரக்கோண நேவி எங்களுக்கு எழுதிதாருன்னு கேட்டால் தருவாரா? அரக்கோண நேவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரன் பிரசவம் பண்ணார், உன் மன விருப்பத்தை உனக்கு தருவார். ஒரு வீடு உனக்கு வேணுமா? அந்த வீட்டை போய் கை வச்சு ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த வீடு எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணு, அந்த வீடை உனக்கு தருவாருன்னு ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான். உடனே ஒரு விசுவாசி போய் விடிய காலம் வாக்கிங் போச்சுல, அந்த தெருவில் ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீடு கேட்ட பிடிச்சுன்னு நிற்கிறார். ஆண்டவரே உமக்கு சோத்திரம், இது எனக்கு தாரு ஆண்டவரே, தாரு ஆண்டவரே.
அந்த வீட்டம்மா காலையில் முற்றத்தை தெளிக்க வெளியே வரத்துல, என்னையா கேட்டில் பிடிச்சிட்டு நிற்கிறேன்? இல்லை சும்மா நிற்கிறேன். நீ சும்மா நிற்க மாட்டியாப்பா, என்ன விஷயம்? இல்லை நேற்று எங்கள் பாஸ்டர் பிரசவம் பண்ணார், நீ கை வச்சு எங்கே கை வைக்கிறியோ உனக்கு தருவார், கை வச்சு ஜோம் பண்ணு ஆண்டவனுக்கு தருவார். பைபிள் சொல்லுது மனவருக்கு தருவாருன்னு சொல்லி. பைபிள் சொல்லுது பிறனுடைய வீட்டை இச்சிக்கக்கூடாது. பிறனுடைய கழுதையாவது மனைவியாவது மனைவியும் கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். வீட்டை பிறனுடைய ஆதோண்டே என்ன செய்யக்கூடாது, நீ இச்சிக்கக்கூடாது. ஊழியக்காரன் சொல்லி விடுறான், அங்கே போய் கை வை. நம்ம எல்லாம் இன்னும் சாயங்காலம் எல்லோரும் நேவிக்கு போவோம், அங்கே போய் கை வைப்போம், எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே உள்ள தள்ளுவான். இங்கே வந்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு ஆண்டவருக்கு விருப்பமானதை கேட்போம், ஆண்டவர் சித்தமானதை கேட்போம். கர்த்தர் சித்தமானதோடைய கருத்தினால் வாய்க்கும். அங்கே போய் பஸ்ஸில் போய் இந்த நீ எனக்கு வேணும்னு கேட்டா, ஒருத்தன் கேட்டானா, ஒருத்தன்ட்ட ஆண்டவர் வந்தாரான், உனக்கு என்ன வேணும் அப்பான்னு. ஆண்டவரே நான் தொடுறதெல்லாம் பொண்ணா மாறணும். எப்படி? அப்போ ஆண்டவர் கேட்டாரான், நீ யோசித்தானா கேட்குற? ஐயா நல்லா நான் யோசித்தேன். ஏன்னா நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி நான் எங்கே கை வைக்கிறோம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். சரி, என்ன அது பொன்னாரம். சரி, வரத்தை கொடுத்துட்டார். இவன் போனால் நேரே பொண்டாட்டிய மேலே கையை வச்சான். நம்ம ஆளெல்லாம் முதல்ல அங்கே தானே கை வைப்போம். கை வச்சான், அவ பொண்ணாவே மாறினான். அடுத்த போய் சோத்தில் போய் கை வச்சான், சாப்பாட்டில் கை வச்சா சாப்பாடும் பொண்ணாகி போச்சு. சரி, தண்ணி குடிக்கலான்னு போய் தண்ணியில் போய் வச்சா அதுவும் பொண்ணாகி போச்சு. அவன் என்னெல்லாம் தொட்டான்னு எல்லாம் பொண்ணாகி போச்சு. இப்போ இவன் தண்ணியும் குடிக்க வழி இல்லை, சாப்பிடவும் வழி இல்லை, மனைவியை பார்த்தா பொண்ணா இருக்கிறான், தண்ணியை பார்த்தா பொண்ணா இருக்கு, எல்லாம் பொண்ணு, ஒரு பிரயோஜனமே இல்லை. மறுநாள் நல்லா மெலிஞ்சிட்டான், சாப்பாடு இல்லை இல்லையா. ஆண்டவரேன்னு போனான். என்னப்பா போதுமா, வேற என்ன வேணும்னு கேட்டாரான். ஆண்டவரே ஒன்றும் வேண்டாம், இவருடைய நிலையை பழைய நிலைக்கு ஆக்குன்னு ஜெபம் பண்ணாராம். அப்புறம் ஆண்டவர் பழையபடியே ஆக்கி விட்டாராம். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதான் பவுல் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று என்ன செய்யாத, விரும்பாத. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், அதை நம்பி இச்சித்து போனவன் எல்லாம் உருவ குத்தி கொண்டிருக்கிறான். நாசமா போனான், நாசமா போச்சு அநேக ஊழியக்காரன், அநேக விசுவாசி நாசமா போனான், அநேக உலக மனிதன் நாசமா போனான். எதனால? பண ஆசைனால. அது எல்லா தீமைக்கும் வேர். பாருங்க, ஒளிஞ்சு கிடக்கிறான். கர்நாடகாவில் ஒரு பெரிய ஆளு, ஒரு பேர் என்ன, மல்லையாவா, மல்லையா எல்லையா இப்போ எங்கே கிடக்கிறான்னு தெரியல. குரோஞ்சி குஞ்சூத்து இப்போ எங்கே கிடக்கிறான்னு தெரியல. உள்ள பேங்கெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிண்டு இப்போ எங்கே கிடக்கிறான்னு தெரியல. எல்லா தீமைக்கும் வேறு. அநேக ஊழியக்காரன், அநேக விசுவாசிகள் தேவனுடைய அன்பை இழந்துட்டாங்க ஐயா, பண ஆசையினால. பண ஆசையினால. பண ஆசை உள்ளவன் காணிக்க கொடுக்க மாட்டான், தசமம் கொடுக்க மாட்டான். எங்களுக்கு சபையில் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, யோசித்து பார்த்தான். மாதம் 1000 ரூபா கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12,000 ஆகுது. அந்த 12,000 பேங்கில் போட்டால் வட்டி வரும். 12,000 அப்புறம் 12,000 12,000 10 வருஷத்தில் அது 1,00,000 மேலே ஆயிருமே அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தசமத்தை நிறுத்திட்டான். அப்படி நிறைய ஆளுகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஐயோ ஒன்றுமே இல்லையா, 60,000-80,000 சம்பளம் வாங்குவான். சம்பளம் எல்லாம் ஒன்றும் சரியில்லை பாஸ், இந்த ஒரு 500 ரூபா கையில் வச்சுக்கிடுங்க. என்ன பிச்சைக்காரன் நினைக்கிறியா நீ? ஐயா நான் இன்னைக்கு இருந்திருந்தேன்னா உன்னை விலைக்கு வாங்குற அளவுக்கு இருந்திருப்பேன். ஒன்னே விலை உன் குடும்பத்தையும் நான் விலைக்கு வாங்குற அளவுக்கு இருந்திருப்பேன். எல்லாத்தையும் விட்டு என் ஆண்டவருக்கு, என் மனைவி அடிக்கடி இப்போ கூட கேட்பாங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் உங்கள் பாடியை ஊருக்கு கொண்டு போவாங்களா, பைசா வேண்டாமான்னு கேட்பாங்க. ஏன்னா பாஸ்டர்மாவுக்கு எப்போவுமே நாங்கள் செத்த அங்கே எங்கள் ஊரில் தான் கொண்டு வைக்கணுமா. அங்கே கொஞ்சம் இடம் போட்டிருக்கிறோம், எங்களுக்கு கல்லறைக்கு கொஞ்சம் இடம் போட்டிருக்கிறோம், அதனால் அங்கே தான் கொண்டு வைக்கணும். அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தனுக்காக யாவையும் செய்வார். அது என்னுடைய விசுவாசம். ஆமென். கர்த்தனுக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கண்களை மூடுவோமா? தொடர்ந்து அடுத்த வந்த செய்தியை கேட்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சோதராம் சோதராம். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே
அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே நானே பார்க்க வேண்டும். எல்லாம் சோமனுங்க. ஒரு ஆசை, ஒரு வாஞ்சா வரட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஓ, சிமியோனுக்கு சொன்னார், அந்நிய கண்கள் உன் கண்ணாலே இயேசுவை காண்பாய். அவன் கண்டான், கையிலே ஏந்தி கொண்டு கர்த்தரை சோத்தரித்தான். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். தேவ சாயல் ஆக மாறி. எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? தேவனோடு இருக்க எத்தனை பேருக்கு ஆசை? தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கி. எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேதான் விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன்.
மலை மேல் உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன் ஆமென். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன் ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடொளியா ஜீவிப்பேனே நீடொளியா தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேருக்கு ஆசை தேவனோடு இருக்க, அவரோடு வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். மாய்மாலங்கள் வேண்டாம், புத்தலாட்டங்கள் வேண்டாம். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதலிக்காதீர்கள். நீதி செய்யுங்கள், நேர்மை நடையுங்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிமியோன் கர்த்தருடைய அவருடைய கண்கள் சிமியோனை கண்கள் கர்த்தரை கண்டது. இரட்சண்யத்தின் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்கள் கண்ணால பார்க்க போறீங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த வீட்டுக்காக செபிக்கிறீங்கல்ல, விசுவாசத்தோடு செபிங்க. நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிள்ளையோட ரட்சிப்புக்காக செபிக்கிறீங்க இல்லையா, கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க இல்லையா, குடும்பத்தில் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க இல்லையா, நிச்சயமா ஆண்டவருக்கு அது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு உகந்த விண்ணப்பம். வேற ஒண்ணுக்குமே நீங்க ஜெபிக்கலையே, பொன்னத்தாரும் பொருளத்தாரும் நீ ஜெபிக்கல இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஆண்டவர், இந்த ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களே, நிச்சயம் கர்த்தர் உங்கள் கண்கள் காண அதை உங்களுக்கு உதவி செய்வார். இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தருவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு திருப்பி கொடுத்தார் அல்லவா, தாவீதுக்கு திருப்பி கொடுத்தார் அல்லவா. எல்லாவற்றையும் இழந்தவேன் என்று சொல்லி நீ சோர்ந்து உட்கார்ந்துருக்காத. எலும்பு 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 பெற்றுக்கொள்ளு. முழங்கால நில்லு, சோமண்ணு 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 உவாசி. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நீ ஜெபிக்கிறதுல தேவ சித்தம் இருக்கணும், நீ கேட்கறதுல தேவ சித்தம் இருக்கணும். உன்னுடைய ஜெபம் சாலோமனை போல தேவனுக்கு உகந்ததா இருக்கணும். அப்ப நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய இச்சையை நிறைவேற்ற, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, இந்த உலகத்தில் கௌரவமாய் வாழ, ஆடம்பரமாய் வாழ, ஓ மற்றவர்களை அற்பமாய் நினைத்து தான் உயர்ந்தாளாய் நினைத்து வாழ வேண்டும் என்று நீ ஆண்டவரத்தில் கேட்டா ஒன்றும் உனக்கு கிடைக்காது. நான் உதாரணமாக சொன்னேன்ல, ஒருத்தன் நான் தொட்டதெல்லாம் பொண்ணா அவன் அது போல ஆயிரும். அப்படி வேண்டாம். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, செபிங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். இந்த கொள்ள நோயில் ஆண்டவருடைய வரைக்கு அடையாளம். ஆமாம், இன்னும் கொள்ள நோய் இல்லை, இன்னும் நிறைய வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம். வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அது உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் அதை தடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா நீ பரிசுத்தப்படணும், நீ ஆண்டவருடைய வரைக்கு போகணும். அதனால கர்த்தர்லாம் தடுத்து வச்சிருக்கிறார். ஆமேன். ஏன் பக்கத்து வீட்டில் வந்த கொள்ளனை ஏன் உனக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? உன் நம்பன் செத்து போனானே, நீ சாவ எவ்வளவு நேரம் ஆகும்? உன் குடும்பத்தான் செத்து போனானே, நீ சாவ எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் மரணத்தை தடுத்து வைத்திருக்கிறார்? நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். நீ ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஊழியக்காரனாய் மாற வேண்டும். அவருடைய நாமத்தை சுமந்து சொல்ல வேண்டும். அந்த சிமியோன் குழந்தை இயேசுவாகிய பாலகனை சுமந்து கொண்டு எச்சனிதன் கண்கள் கண்டதென்று சொல்லி சந்தோஷப்ப, அதுபோல நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அதுக்கு முன்ன உனக்கு மரணமே வராதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய விண்ணப்பம் கட்டாயம் நிறைவேற்றுவார், கட்டாயம் நிறைவேற்றுவார். கலங்காதுங்க, தவிக்காதுங்க. அல்லேலூயா. நீ கேட்கிற விண்ணப்பம் தேவ சித்தமா இருக்கணும். அப்படி சித்தமா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். எல்லாரும் கரங்களுக்கு கர்த்தரை சோதரிப்போம். சோதராம், 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 சோதராம். சாம்ராஜே ஜெபம் பண்ணுவார். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் இந்த வேளை வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தின பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்மை பாடும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக
ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக தெய்வம் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொள்ளை நோயினுடைய காலத்திலும் ஆண்டவரே மக்களை தேவனில் பாதுகாத்து வருகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவநீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் நீர் எங்களோடு கூட பேசின அந்த நல்ல வார்த்தைக்காக சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்கக்கூடிய, உம்மோடு கூட ஆண்டவரை உறவாடக்கூடிய, உம்மை நாங்கள் ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே எங்களுக்கு தந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தம்முடைய தாசரை கர்த்தர் மூடி மறைத்து வெளிப்பட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமானதின்படி நாங்கள் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அதை நிறைவேற்ற எங்கள் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன்ல டிவி சேனல்ஸ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது தேவ சித்தத்திற்குள்ளாய் இருந்து அதை நிறைவேற்றும்படியா ஆண்டவரே, அதை கேட்கும்படியா எங்களுக்கு கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தம்முடைய தாசரை மறைத்து வெளிப்படுவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. பாஸ்டமாக்காய் ஜெபிக்கிறோம், சாமனனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐரினக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை தேவ கருத்திற்குள்ளாய் நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருத்தணி அரக்கோணம் விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஆராதனை இணைந்திருக்கிற பிற சபை மக்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்துவீராக. உம்முடைய கரத்திற்குள்ளாய் தந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிக மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.